கார்த்தி வந்து ஒரு ஒரு இது இதுவாக தான் இருக்காங்க. என்ன நல்ல பவுலர் அவன். அசால்ட்டானு தெரிச்சிடும். Another good ball by Dr. Karthikeyan. கீப்பர் கணேஷ். அது ஒரு ஸ்ட்ரென்த் அவனுக்கு. நிறைய அவன் விமலை போட்டு இது பண்ணி பாவம் கஷ்டப்படுறா. அப்படி விமலால் புனிய முடியல சார். வேற யாரும் இல்லையாப்பாங்க? ராஜ்குமார் தான். அவன் என்னதான் பண்ணுவான்? இல்லை ராஜ்குமாரை பால் நல்ல பால் 5 ஓவர் சக்திக்கு ஒரு 4-3 லூஸ் பால் போட்டான். அப்புறமா பிடிச்சிக்கிட்டான். சும்மா வந்து நல்ல ஒரு கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு. நமக்கு நம்ம லெவலுக்கு ஆடும்போது ஈ கேன். மேடம் உட்காருங்க. செட் பண்ணிட்டியா? Another good ball. At the end of 6 overs, it's 40 for 3. டிரைவ் போட்டால் போதும். +2 சிபிஎஸ்சியில் சிபிஎஸ்சி ரிசல்ட் வரல. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்னாங்க. ஃபிசிக்ஸும் கொஞ்சம் எழுதுற மேக்ஸ் தான் கொஞ்சம். கமான் கமான் கமான். அழகி பையன் என்ட்ரன்ஸ் இது போனான்னா மேனேஜ்மெண்ட்டில் போட்டுருந்தாங்க. ஒன்று 24,000 ரேங்க்கு. எப்படி சூஸ் பண்ணது கட்டாங்குளத்தூர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் அவன் பொண்ணே தான் பண்ணேன். பாரு சம்டைம்ஸ் பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துறாங்க எல்லாம். ஹாஸ்டலில் போனால் பிரச்சனை. தேவை. ஐயோ சரி அங்கேயே உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறான். இதை பற்றி ஒரு 4-5 கிளப்பில் இருக்கிறான். அது வேணும்ல. இந்த உதயான் போட்டு ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ல இல்லை சார். நாங்கள் தப்பு பண்ணிக்கிறது இல்லை 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 சார். ஆமாம் இந்த பையன்லாம் இவங்கெல்லாம் மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சார். உங்கள் ஸ்டாஃபா? இல்லை 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 அந்த காலேஜில் 2 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வேணுமா சார்? ஸ்டூடெண்ட் வாலண்டியர் இருந்தால் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த பேட்டரியை மாற்றி போச்சு. எந்திரிச்சு ரூம் போய் எடுத்துன்னு வரக்கு திராணி இல்லை. ஐயோ போல்டாக இருக்காண்டு தான் போல்டாக இருப்பான். நேராக போட்டுங்க. கல்யாண் கிளாஸ் யோசிச்சாலே நம்மளோட ஒரு வாலண்டியர் பசங்க பின்னாடி எதான் பேட்டில் படுறதுக்கான ப்ராபர்ட்டியும் இதுக்கும் கம்பேர். மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இருக்கிறோம். ஓகே இந்த பால் ஸ்டூடெண்ட் வாலண்டியர் ஒருத்தர் மிகச் சிறப்பாக நாமக்கல் அணியினரும் சேலம் அணியும் எங்கே சீனியர்ஸ்லாம் எங்கே வாக்குங்க வாக்கிங்க எங்கே என்னாச்சு? எப்போ போகலாம்? போகலாம். ஒரு 2 ஓவர் பார்த்து போகலாம். 2 ஓவர் பார்த்து. நாமக்கல் அணியின் நல்லா இருக்கு. பந்து வீச்சாளர் என்னாச்சு? பை பை ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள் சிறப்பாக பந்து வீசி வருகிறார். பிச்சை இருப்பாங்களோ? நீங்கள் வந்து ரூமில் வச்சுட்டு வருவீங்க, நீங்கள் அப்புறம் வால்ட்டு கேட்பீங்க. அப்படி ஆள் இன்னும் சதீஷ் நேற்று பேசிட்டு இருந்தானா? பிடி சார் தான் வந்துட்டாரா? கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டே இருந்தார். இவர் இருக்கிறாரு பாருங்க. பார்த்தோன்னே அருமையாக அடித்தாடப்பட்ட பந்து வலதுபுறமாக 4 ரன்களை பெறுகிறது நாமக்கல் அணிக்கு. அந்த பால் அவனுக்கு போட்டால் முடிஞ்சு போச்சுடா. சேலம் அணிக்கு 4 ரன்கள். மட்டால் தலைமையிலே அடிப்பான். அவர் திட்டுவார். மிக சிறப்பாக வலதுபுறமாக தட்டிவிட்டவர் பேசி காமிச்சானா அவர் சந்தோஷம் புடிச்சிக்கிட்டாரு. உதயவேல் முண்டன் திட்டுறது வந்து இவ்வளோ ஹாப்பியா நீங்க அதை என்ஜாய் பண்றீங்க. நாமக்கல் அணி வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற ஒரு சூழலில் மிகச் சிறப்பான ஒரு பந்து வீச்சை அவர் 1 hour தான் தூங்குறாரு செய்து கொண்டுள்ளார்கள். 12 to 1 அவர்களின் சவால்களை மிகச் சிறப்பாக எதிர்கொண்டு ஆடி வருகிறார்கள் சேலம் அணியினர். இங்கேயே தான் உட்காந்துக்கிறான் 12 வரைக்கும். தூங்கி எழுச்சி திரும்பி 1 o'clock ஃப்ரீ தான். இது மற்றும் ஒரு அடி வலதுபுறமாக பந்து எல்லைக்கோட்டிற்கு செல்கிறது. மிக சிறப்பாக தடுக்கப்பட்டது. 1 ரன் மட்டுமே சேலம் அணிக்கு.
ஃபீல்டிங்கும் இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் நல்ல தேடி சரியான ஃபீல்டிங். நல்ல பவுலிங் சார் அவங்க. எனக்கு தான் அவங்க பவுலிங் 7 ஓவர் முடிவில் 51 ரன்களை பெற்றுள்ளார்கள் சேலம் அணியினர். உண்மைதான், அவனால் பொறுமையாக இருக்கவே முடியாது. எங்கள் டீம் 2 இது ஆடினான், 2 4 அடிச்சிட்டோம். மற்றும் ஒரு அதிரடியான ஆட்டம் பந்து எல்லைக்கோட்டை நோக்கி செல்கிறது. மிக சிறப்பாக தடுக்கப்பட்டது. சேலம் அணிக்கு 1 ரன் மட்டும். இது மற்றும் ஒரு அதிரடியான ஆட்டம் பந்து எல்லைக்கோட்டை தாண்டி சென்று விட்டது. 6 ரன்கள் தானே. கார் எடுத்துட்டு வானகரம் போயிருக்கான், வானகரம் டோல்கேட் போயிருக்கான் பூந்தமல்லி போகிறதுக்கு. அவன் காலேஜ் தானே போனோம், கார் எடுத்து காலேஜ் போகிறோன்னா. அருமையான பந்து வீச்சு, வலதுபுறமாக வீசப்பட்ட பந்தை இடதுபுறமாக தட்டிவிட்டு 1 ரன்னை பெறுகிறார் உதயவேல். அப்படியா? அதான் டோல்கேட். வேகமான ஓட்டம் இளைய பாரதி அருமை. தனது அணிக்காக ஓடி ஓடி உழைக்கிறார் இளைய பாரதி. வானகரத்தில் டோல் பிளாஸா கார் டிரெக்ட் ஆச்சுன்னா அவன் பூந்தமல்லி பைபாஸுக்கு மதுராயில் பைபாஸ் வழி தான் பூந்தமல்லி போவான். இப்போ வானகரம் வந்தான்றதுக்கு தான் ஃபோன் பண்ணதான். நீ கிளம்பிட்டீங்களா, சந்தேகத்தோட தான் உங்களுக்கு காரில் போகிறீங்களான்ட்டு. சுமோ கார்த்திகேயன் வீசிய பந்தை தூக்கி அடிக்கிறார். இடதுபுறமாக பந்து எல்லைக்கோட்டை செல்கிறது. 4 ஓட்டங்களை பெறுகிறார். 4 ஓட்டங்களை பெறுகிறார் இளைய பாரதி. சேலம் அணிக்கு மேலும் 4 ரன்கள். சிறப்பான ஆட்டம். இந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல தூக்கி அடிக்கிறதுக்கு நம்ம இதுலயுமே இங்கே ஸ்கொயரா இருக்கிறது அந்த பொசிஷன் இம்பார்ட்டன்ட். விக்கெட் போகிறோம், அங்கே தான் போகும். 8 ஓவர் முடிவில் 62 ரன்களை பெற்றுள்ளார்கள்.